கண்மணி நில்லு, நானும் வாரேன். என்னக்கா கூப்பிட்டீங்களா? என்ன இவ்வளவு தூரம் வந்துறீங்க? என்ன விஷயம்? நம்ம வீட்டு கிளவி நல்லா இருக்கா? நல்லா பாத்துக்கிறியா? இவ பாத்துக்காம அந்த கிளவிய என் தலையில கட்டிட்டா, இவ பாத்துக்க மாட்டா. இவ வந்து நல்லா பாத்துக்கிறியான்னு அக்கறை வேற கேக்குறா. நாலு முடி இருக்கு உனக்கு. என்ன கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, கடைசி காலத்தில் எந்த மருமக பார்க்குறாலோ அவளுக்கு வந்து 3 பவுனில் செயினும் அப்புறம் ஒடியானமும் 2 ஏக்கர் சொத்து என்னமோ வச்சுருக்காங்களாம்மா. அதனால தான் நீங்கள் என் பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க. கடவுளே, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. கிளவியை நம்மளே பார்த்துக்கலாம். அப்போ தான் 3 பவுன் செயினும் அந்த 2 ஏக்கர் நிலமும் நம்மளுக்கு கிடைக்கும். என்னக்கா என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன திட்டம் போறீங்க? ஒன்றும் இல்லம்மா, எல்லாருமே பாவம் கண்மணி தான் உங்க மாமியாரை பாத்துக்கிறா, பாத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்றாங்க. நான் வேணா பாத்துக்கிறேன், அமுச்சு விட என் வீட்டுக்கு. ஆளு முடி என்னம்மா நடிக்கு அந்த 3 பவுன் 2 ஏக்கர் சொத்தம் அடிக்கிறதுக்கு? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்லி ஏமாத்தி அமுச்சு விட்டா ஆகும். சரி, அமுச்சு விட்டுறலாம். உங்களுக்கு எதுக்கு கசாரமோ? நானே பாத்துக்கிறேன். இத்தனை நாள் நான் தானே பாத்துக்கிறேன். இப்பயும் கடைசி காலம் வரையும் நானே பாத்துக்கிறேன். என்னதான் டிராமா போட்டாலும் மயங்க மாட்டாக்கிறாளே. எப்படியாவது ஏமாத்தி கிளவி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எழுதி வாங்கிடணும். நீ பாவம் பசங்களையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ நாள் கஷ்டப்படுவேன். நான் வேணா கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிறேம்மா, ஏன் கூட்டிட்டு வந்து விடு. எனக்கு எதுக்கு கஷ்டம்? நானே பார்த்துக்கிறேன், விடுங்க. ரொம்ப ஓவரா பண்றா. எப்படியாவது கிளவி கூட்டிட்டு போனா முடிய மாட்டேங்குது. சரிக்கா, நீங்களே கூட்டிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமா. வா, போய் அத்தையை கூட்டிட்டு போலாம். நீ எதுக்கிட்டி இங்க வந்த? எதுக்கிட்டி அழுவுற? நான் வேணான்னு தானே விட்டுட்டு போனேன். அத்தை, நான் பண்ணது தப்பு தான் அத்தை. வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம். என்னைக்கும் இல்லாம உனக்கு என் மேல இப்படி ஒரு பாசம்? நானும் முடி அம்மா ஆளுதான். போ அத்தை, உங்களோட அருமெல்லாம் எனக்கு புரியுது. வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம். நான்லாம் வரல, நான் என் சின்ன மகன் வீட்லயே இருந்தேன். கிளவி எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா கிளவி அசர மாட்டேங்குது. அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்கற. நீ வாய முட்டு உள்ள போடி. லயா எப்ப பார்த்தாலும் பாட்டி எப்ப வருவாங்க, பாட்டி எப்போ வருவாங்க நடந்துகிட்டே இருக்கா. அத்தை வாங்க அத்தை வீட்டுக்கு. என் பேத்திய கூட பார்க்க விடலடி நீ. இப்ப வந்துட்டு வாங்கத்த வாங்கத்தன்னு கூப்பிடுற. அன்னைக்கு எவ்வளவு கெஞ்சின, எனக்கு ஒரு வாய் சோறு போடுடி, நான் இங்க இருந்துக்கிறேன், என் பேத்தி ஆக்காம இருக்க முடியாதுன்னு சொன்னேன். கேட்டியா நீ? வாங்கத்த போலாடிப்போம், நான் அதுக்கப்புறம் வரேன்.